உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெருமாள், யார் சார் அவங்க? என்ன பேசிட்டு இருக்காங்க? யாரா? அண்ணி, நான் விஜய் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? விஜயா? சாரிங்க, அந்த பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதுங்களே. மகா, விஜய் தான் உனக்கு தெரியல, என்னையாவது யாருன்னு தெரியுதாடி? எங்க சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களையும் எனக்கு யாருன்னு தெரியல. என்னையும் உனக்கு தெரியலையா? ஐசு, அழாத ஐசு. ஏய், நான் உன் அக்காடி. நான் உன் கூட பிறந்தவடி. அக்காவா? ஏய், ஆமாண்டி, ஐஸ்வர்யாடி, உன் அக்கா. என்ன விஜய், என்னையே அவளுக்கு தெரியலன்னு சொல்றா? ஏன் விஜய் இப்படி சொல்றா? அவ கேளுங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? இரு ஐசு, நான் பேசுறேன், வெயிட் பண்ணு. அண்ணி, நான் விஜய் பேசுறேன், உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் விஜய். தெரியுதுங்களா? எங்க சாரிங்க, எனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க? நானே இங்க வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேங்க. டென்ஷனா? வேற ஒரு டென்ஷனா? என்ன டென்ஷன்? அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் JK குரூப் ஆஃப் கம்பெனி MD விக்ரம பார்க்க சென்னைக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன விக்ரம் பாஸ் வேற செகண்ட் லைன்ல வராரு? அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால எதை பத்தியும் பேச முடியும், இல்ல யோசிக்க முடியும். இப்போ கொஞ்சம் காலை கட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஹலோ, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? JK குரூப் ஆஃப் கம்பெனியோட MD விக்ரமா பார்க்க போறீங்களா? ஏங்க, அவரு உங்களுக்கு யாருன்னே தெரியாதா? தெரியும். ஆனா அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அவரை தெரியும்னு சொல்றதா இல்ல தெரியாதுன்னு சொல்றதான்னு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? அப்போ விக்ரம் உங்களுக்கு என்ன வேணும்? அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு முறைன்னு உங்களுக்கு தெரியுமா? விக்ரம்க்கும் எனக்கும் என்ன உறவுங்கிறது தாங்க குழப்பமாவே இருக்கு. விக்ரம் எனக்கு ஹஸ்பண்டா இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் அப்போ அவரை பார்க்கவே போயிட்டு இருக்கேன் சென்னைக்கு. மகா, என்னடி சொல்ற? விக்ரம் மாமா உன் ஹஸ்பண்டுங்கிற நம்பிக்கையில தான் நீ பார்க்க போறியா? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? அவளை தொட்டு தாலி கட்டின புருஷனே அவளுக்கு தெரியலன்னு சொல்றா. இப்ப என்னங்க பண்றது? ஐசு, ஒரு நிமிஷம் அமைதியாரு. நீ எப்படி பண்ணா எப்படி? அனி, நீங்க சுயநினைவோட தான் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. விக்ரம் உங்க ஹஸ்பண்டா இருப்பாருன்னு நம்புறதா சொல்றீங்க. அப்புறம் ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அண்ணி, விக்ரம் தான் உங்களோட ஹஸ்பண்ட். அவன் தான் உங்களுக்கு தாலி கட்டின புருஷன். ஏன் பெருமாள் போன் எடுக்கல? யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான்? என்ன திரும்ப திரும்ப கால் பண்றாரு? ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்குமோ? ஆனா ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்கன்னா எங்களுக்கு புரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.